வணக்கம். இன்றைய செய்தியாக நான் உங்களோடு பேச நினைப்பது என்ன அப்படின்னு பார்த்தலாம். எப்பயுமே இலவசங்கள் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஏளனமாக இருக்கும். அவன் சும்மா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அது அவ்வளோ குவாலிட்டி நல்லா இருக்காது. பொருளோ இல்லை மற்ற எதுவோ அது அதுக்கு தகுந்த பொருள் வர்த்துன்னு சொல்கிறோம் இல்லையா, தன்மையோடு இருக்காது. ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு அவங்க ஏனோ தானோன்னு எதையோ கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்தி விடுவோம் இல்லையா. அதை கொஞ்சம் மட்டமாக நம்ம கவனிப்போம். ஆனால் அரசாங்கம் தரக்கூடிய எல்லா இலவசத்தையும் நம்ம அனுபவிக்கணும்னு நினைப்போம், வாங்குவோம், வாங்கி ஒரு மூலையில் வச்சுருவோம். இது எல்லா வீட்லேயும் நடக்குது. அப்போ அந்த இலவசம் அப்படிங்கிறது என்ன? ஒருத்தர் நமக்கு விலை மதிப்பில்லாத பொருட்களை கொடுக்கறத இலவசம் நம்ம ஒதுக்கி தள்ளுறதுங்கிறது நியாயம் கிடையாது. இங்கே பார்க்கலாமா, இன்றைக்கி இலவசம் நம்ம என்கிட்ட என்னென்ன இருக்குது, என்னென்ன நாம் செய்யணும் அப்படின்ட்டு. நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய சொத்து என்பது என்ன? காசு பணம் சேர்த்து வைக்கிறது, நிலம் நீச்சு சேர்த்து வைக்கிறது, பெரிய பங்களா கட்டி வைக்கிறது கிடையாது. மிகப்பெரிய சொத்து ஒருவருக்கு என்ன என்றால் அவரது ஆரோக்கியம். அதுதான் முதல்ல. அதுக்கு அடுத்தது அவருடைய அறிவுத்திறன். இது ரெண்டும் இருந்தால் எங்கே வேணால் நம்ம சிறப்பான வாழ்வை வாழ முடியும். இன்னொன்று என்ன? சக்தி மிக்க ஆயுதம். சக்தி மிக்க ஆயுதம்னா நம்ம எதை போடுறது? இப்போ எல்லாமே நியூக்ளியர் வந்துருச்சு, அதுக்கும் அடுத்தது நானோ வரைக்கும் வந்துருச்சு ஆயுதங்கள்லாம். அதெல்லாம் இல்லைடா. ஆனால் எது சக்தி மிக்க ஆயுதமாக செயல்படுவது? நமது பொறுமை. இது ரெண்டாவது. அதுக்கு அடுத்தது நமக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு எது அப்படின்னாக்கா, நம்மக்கிட்ட இருக்க பாதுகாப்பு அமைப்புகளோ இல்லை இசட் பிரிவு கமாண்டாக்களோ கிடையாது. ஆனால் மிகச்சிறந்த பாதுகாப்பாக அமைவது நமது நம்பிக்கை. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நம்பிக்கையோட செயலை துணிந்து அப்படி அழுத்தமாக அடி வச்சு செஞ்சு கொண்டே போகிறோம் இல்லையா. அந்த மாதிரி செயல்பாடுகள், அதற்கு நம்பிக்கை தான் ஆதாரம். மிகச்சிறந்த மருந்து எதை சொல்கிறது? கேன்சர் மருந்தை சொல்கிறதா? இல்லை வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா. எய்ட்ஸ் வந்தது, அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சோம். இப்போ கொரோனா வந்தது, அதுக்கெல்லாம் மருந்து. எது மருந்து சொல்கிறது? மிகச்சிறந்த மருந்து என்னென்னா ஆரோக்கியமாக சிரித்தல், மனசு விட்டு சிரிக்கிறது, அதுதான் ஆரோக்கியம். ஆக சிறந்த சொத்தாக அமைவது எது? ஆரோக்கியம்தான் முதல்ல வருது. அதுக்கப்புறம் நம்மளுடைய அறிவுத்திறன் இல்லையா. அதுக்கடுத்து மிகச்சிறந்த ஆயுதமாக கருதப்படுவது எது அப்படின்னு சொன்னால் பொறுமை. அதுக்கு அடுத்து ஒன்று வருது, நம்ம எது பாதுகாக்கும், எல்லாத்துலேயும் நம்ம சிறந்து நிற்கலாம்னா நம்மளுடைய நம்பிக்கை. நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். அதுக்கு அடுத்து மிகச்சிறந்த மருந்துன்னு சொன்னோம் பார்த்தியா, அது என்னன்னு பார்த்தாக்கா நல்ல சிரிப்பு, வாய்விட்டு ஆரோக்கியமான சிரிப்பு. அதை சிரித்தோன்னாலே பல நோய்கள் விட்டு போகும்னு வருது. ஆக இத்தனை சிறப்பு மிக்க இத்தனை சங்கதிகளும், நான் சொன்ன அத்தனை செய்திகளும், அதாவது பொறுமை, நம்பிக்கை, சிரிப்பு, ஆரோக்கியம், இதெல்லாம் எங்கேருந்து வருது? காசு கொடுத்தா வாங்குறோம் இன்னும். இவை அனைத்தும் இலவசம் என்பதுதான் ஆச்சரியம். அதனால தான் இத்தனை விஷயங்களையும் நாம் கடைபிடிப்பதே கிடையாது. புரியுதா ஏன் நம்மளாம் இப்படி நிற்கிறோன்னு? ஆக இலவசமாக வரக்கூடிய இத்தனை அரிய சொத்துக்களை இனிமேலாவது உணர்ந்து அறிந்து கைப்பற்றி மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்கள். என்ன அருமை மக்களே. நன்றியோடு இன்று விடைபெறும் உங்கள் மணிமேகலை.